Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம கல்யாண வீட்டு சாஃப்ட்டா வாயில வச்ச உடனே கரையக்கூடிய ரவா பொங்கல் எப்படி பண்ணலாம்தாங்க பார்க்க போறோம். இது நல்ல சூப்பரா டேஸ்டியா இருக்கும். இது வந்து வீட்லயே ரொம்ப சிம்பிளா நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப நேரத்துக்கு அந்த சாஃப்ட்னஸ் பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். இது கூட ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு புதினா சட்னி எப்படி பண்ணலாம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிட்டு இதில் நெய் சேர்க்குறேன். நெய்யோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு இவ்வளோ போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நெய் குறைவாக எடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பீன்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறமா துருவி வச்ச கேரட் ஒரு 1/4 கப்பு போல் சேர்த்துருக்கேன். நீங்கள் கேப்சிகம், அப்புறமா பொட்டேட்டோ, காலிஃப்ளவர் இது எது வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இவ்வளோ போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு ஃபைனலாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போ இதில் நான் ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதுக்குள்ளே போட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ இந்த தக்காளி ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் ரவையை சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதாவது 250 கிராம் அளவு கப்பில் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன். இதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரவையை இந்த நெய்யிலே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வறுத்தெடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுங்க. இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது நல்லா ஒன்றா சூப்பராக நம்மளுக்கு பிரிஞ்சு வரும் ரவை பொங்கல். இப்போ அவ்வளோதான். இப்போ இதில் சூடான தண்ணி நல்லா கொதிக்க சூடான தண்ணி ஒரு 6 கப்பு போல் நம்ம சேர்க்கணும். ஒரு கப்பு ரவைக்கு 6 கப்பு தண்ணி கண்டிப்பாக சேர்க்கணும். ஸோ அதுக்கு கணக்கு பண்ணி நீங்கள் சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துட்டு இமிடியேட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம், இல்லைன்னா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது நல்லா இந்த ரவை எல்லாமே தண்ணி அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இந்த அளவுக்கு திக்காய் வரும். இதுக்கு மேலே நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த ரவா பொங்கல் நல்லா கெட்டியாயிரும். ஸோ இந்த ஒரு ஸ்டேஜ்லேயே நீங்கள் இம்மிடியேட்டாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ரவா பொங்கல் ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்கும். நல்ல ஃப்ளேவராக நல்ல மணமாக வாசனையாக இருக்கும். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையும் போட்டு மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைப்பட்டால் 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவு கூட நீங்கள் நெய் சேர்க்கலாம். நெய்யில் தான் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா மணமாக இருக்கும். இப்போ நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக முந்திரி இதையும் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம். இந்த மாதிரி முந்திரியும் நல்லா வறுத்து சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு ரவை பொங்கல் வாயில் வச்சோடனே அப்படி கரைஞ்சி போயிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கான சட்னி பார்த்துடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம புளி சேர்க்கணும், இஞ்சி சேர்க்கணும். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு சின்ன பிஞ்சு அளவுக்கு புளி சேர்த்துட்டு புதினா இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது ரொம்ப வதங்கக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணித்தன்மையெல்லாம் போகணும், அவ்வளோதான். இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்செடுக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப்பு போல் துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய், இது கூடவே நம்ம ஆல்ரெடி வறுத்தெடுத்து வச்சுருந்தோம்ல அந்த புதினா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா மையாக பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதான், நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். நீங்கள் தேவைப்பட்டால் தாளிப்பு கூட சேர்த்து தாளித்து கூட எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே மிருதுவான சாஃப்டான ரவா கேசரி, இது கூட ரொம்பவே டேஸ்டியான புதினா சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இதோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.